96ல லிங்கம் இறந்துட்டாரு. இப்ப 2026 30 வருஷம் ஆச்சு. இன்னும் அதோட அந்த ரத்த வரலாறு வந்து தொடர்ந்துட்டு இருக்கு. அது சம்பந்தமான பிரச்சனைகள் இன்னும் இருந்துட்டு இருக்கு. அப்ப நம்ம இதுல கவனமா என்னன்னா, என்ன சொல்லணும்ன்றத விட எதையெல்லாம் சொல்லக்கூடாதுன்றத ரொம்ப கவனமா நம்ம வந்து ஒர்க் பண்ண வேண்டியதா இருக்கு. ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம வந்து சொல்லக்கூடாத ஒரு விஷயத்த வந்து அடிஷனல் அதை வச்சா கூட நமக்கு பிரச்சனை வருதுன்றது ரெண்டாவது. அங்க நேரம் வந்து ஒரு பெரிய கலவரமே நடந்திருக்கும். ஒரு தரப்பினர்கிட்ட மட்டும் பேசாம எல்லார்கிட்டையும் பேசும்போது நிறைய விதமான கருத்துக்கள் வருது. நீங்க சொல்றீங்களே 2 தரப்புன்னு சொல்றீங்க இல்லையா? இந்த கதை வந்து 2 தரப்போட கதை இல்ல. இதுல வந்து நூற்றுக்கணக்கான ஆட்கள் சம்பந்தப்பட்டிருக்காங்க. ஆனா 4 பேர் தான் நம்ம பார்த்தோம். 4 பேர் தான் சொல்ல முடியும். எல்லாரோட கதையும் நம்ம வந்து உள்ள வைக்க முடியாத அளவுக்கு அதுல காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம ஷூட் பண்ணது ஒரு 7 நாள் நினைக்கிறேன். 7 நாள் 8 நாள் தான். ஏன்னா கொஞ்சம் ப்ராக்டிக்கலா சிக்கல்கள் இருக்காங்க, ஷூட் பண்ண முடியாத அளவுக்கு. என்ன பிரச்சனை? ஏன்னா அந்த கதையோட சம்பந்தப்பட்ட ஆட்கள் எல்லாமே உயிரோட இருக்கிறாங்க. அது வெறுமனே ஸ்போர்ட்ஸ் லிங்க் இல்லைங்க. அதுக்கு பின்னாடி வந்து அரசியல் இருக்கு, கம்யூனிட்டி இருக்கு. அதெல்லாம் நம்ம நேரடியாக சொல்ல முடியாது. அந்த பர்டிகுலர் ஒருத்தர் மட்டும் காரணம் பண்றாங்க. ஏன்னா சப்போர்ட் பெருசா இல்லை. அவர் என்னன்னா அவரோட லைஃப் வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். அதுக்கப்புறம் அவரோட டெத் வந்து ரொம்ப மோசமா இருந்துச்சு. நீங்க ட்ரெயிலர்ல ஒரு ஷாட் பார்த்துருப்பீங்க. சுத்தியில அடிச்சு முகம் முழுக்க ஃபுல்லா ரத்தம் வர மாதிரி. அது ஃபைட் மாஸ்டர் இல்லாமல் நானே எடுத்த சீக்வன்ஸ். சுத்தியில அடின்னு அடிச்சு ஃபுல்லா ரத்தமாயி அவ்வளோ பிளட்டா இருக்கும். எடுத்தாச்சு, நல்லா இருக்கு. மக்கள், அந்த ஊர் மக்கள் எல்லாமே பாக்குறாங்க, இவ்வளோ பெரிய ஆளே அடிச்சு கொண்டுட்டாண்டா இனிமே. அப்போ அந்த ஒரு இதுக்காக திரும்ப அதை மட்டும் கடைசி நாள் ஷூட் பண்ணுவோம். அடிக்க ஓங்குறாரு, உருவிடு, அந்த ஹெட் உருவிருச்சு. உருவி இவர் கண்ணில் அடிச்சு, அவர் அப்பதான் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்திருந்தார் போல. நம்ம எனக்கு ஒரு மாதிரி பக்குன்னு ஆயிடுச்சு. அப்புறம் கூப்பிட்டு அசிஸ்டன்ட் கூப்பிட்டு ஒரிஜினல் கூப்பிட்டீங்கன்னா மர்டர் கேஸ் ஜெயிலுக்கு போயிருப்பீங்க, கவனமா இது பண்ணுங்க. படம்லாம் எடுத்தாச்சு, ரிலீஸ் பண்ண போறோம். பயம் இருந்துச்சா இதனால என்ன ஆகும் அப்படின்னு? லிங்கத்தோட குட் புக்ஸ், ஏன்னா இப்போ நீங்கள் கபடியை பற்றி பேசும்போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா அதில் தான் ஆக்சுவலாக விங்ஸுமே ஓப்பன் ஆயிருக்கு. ஆமாம், இப்போ விங்ஸ் இந்த அளவுக்கு ஓப்பன் ஆனனால தான் மும்பை போயிருக்காரு, மும்பை போயிட்டு சென்னை போயிருக்காரு. அந்த இடத்துல அவர் சாதாரணமாக பார்த்துருக்க மாட்டாங்க. ஓகே, லிங்கம் ஒரு கபடி பிளேயர் தான், பட் ஆனால் லிங்கத்துக்கான மரியாதை, லிங்கத்துக்கான இடம் அப்படிங்கிறது அவர் போன எல்லா இடத்துலையுமே இருந்திருக்கும். ஸோ அப்போ விங்ஸ் வந்து ரொம்ப பெருசாகவும் ஆயிருந்திருக்கு. இது ஒரு லிங்க் தான் வச்சுங்களேன். அது வெறுமனே ஸ்போர்ட்ஸ் லிங்க் இல்லைங்க. அதுக்கு பின்னாடி வந்து அரசியல் இருக்கு, கம்யூனிட்டி இருக்கு. அதெல்லாம் நம்ம நேரடியாக சொல்ல முடியாது. அதெல்லாம் சேர்ந்து ஒருத்தனை ஹீரோவாக்குது. ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனை, எக்ஸ்ட்ரானரி ஸ்போர்ட்ஸ் மேனை, அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட லைஃப் மாறும்போது இது எல்லாமே அவர் லைஃப் வந்து ஒரு பெரிய ரோல் பண்ணுது. ஓகே. ஆரம்பத்தில் லிங்கம் அப்படி தான் இருந்தார், அந்த படத்தில் இருந்த மாதிரி தான் இருந்தாரா? லிங்கம் வந்து ரொம்ப சாதாரணமான, எல்லாரும் பார்த்து எல்லாரும் கடந்து போகக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு மனிதனாக தான் இருந்திருக்காரு. இப்போ விசாரிச்சாலும் அவரோட ஏர்லி லைஃப்பில் ஒன்ஸ் அவர் அந்த சாராய தொழிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும், ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவரோட வாழ்க்கை ரொம்ப சாதாரணமான ஒரு வாழ்க்கை தான். ஓகே, ஜெயிலுக்கு போனதுக்காக நம்ம வந்து மீன் வியாபாரம் பண்ணுறாருன்னு ஒன்று வச்சுருப்போம். ஆக்சுவலாக அவர் வந்து ஒரு கன்னியாகுமரியில் வந்து இளநீ கடை வச்சுருந்தாங்க. அவரும் அவங்க அண்ணனும் சின்னதாக வந்து நம்ம டூரிஸ்ட்டுகளை இளநீ இது பண்ணுவாங்க. ஆமாம், இளநீ கடை வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி தான். ஓகே, ஏன்னா அவர் ஜெயிலுக்கு போனதுக்கான சாராயம் விற்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, தொடர்ச்சியாக சம்மந்தமே இல்லாமல் போலீஸ் வந்து என்ன நான் திருந்தணும்னு நினைக்கும் போதுமே வந்து பிடிச்சி. இது உண்மையாகவே அப்படி தான் அந்த காலகட்டத்தில் நடந்துச்சா? இது புத்தகத்தில் ஒரு மாதிரி சொல்லியிருக்கிறாரு. நான் என்னன்னா வேற இந்த மாதிரியே பாதிக்கப்பட்ட, வேற மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட ரவுடிங்களோட லைஃப்லேருந்து அதை எடுத்துக்கிட்டேன். ஓகே. ஒன்றும் இல்லை, நான் தெரிஞ்ச அண்ணனை சொன்னேன். தெரியாமல் ஒரு அடிதடி கேஸில் வந்து ஒன்றும் இல்லை, எங்களுக்கு ஒரு கபடி டோர்னமெண்ட் நடக்குது, கபடியில் ஃபுட்பால் டோர்னமெண்ட் நடக்குது. அந்த ஃபுட்பால் டோர்னமெண்ட்டில் கடைசி நாள் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகிடுது. பிரச்சனையானா அந்த இதில் சம்மந்தப்பட்ட பசங்கள்லாம் வந்து பொசிஷன் தூக்கிட்டு போகிறாங்க. ஆனால் யாருமே அடிக்கலை, ஏன்னா எல்லாருமே ஸ்போர்ட்ஸ் மேனு. அப்போது ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து டேமேஜ் பெருசாகனா ஒரு சின்ன கேஸ் வந்துடுது. அதை பர்டிகுலராக ஒருத்தர் மட்டும் காரணம் பண்ணுறாங்க, ஏன்னா சப்போர்ட் பெருசாக இல்லை அப்படின்னு. அவர் என்னன்னா அவரோட லைஃப் வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அவரோட டெத் வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு. நான் சொல்கிற சம்மந்தப்பட்ட ஆளோட டெத் வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஏன்னா வேற ஒரு ஊரில், வேற ஒரு ஸ்டேட்டில் அவர் வந்து எங்கேயோ சாதாரணமாக ஒரு கூலி வேலை பார்த்து, இந்த இதுவே இவங்க தொடர்ச்சியாக போலீஸ் டார்ச்சர் தாங்க முடியாமல் கூலி வேலை பார்த்து கடைசி வந்து செத்து போயிட்டார். அவர் செத்து போயிட்டாருன்றதை யாருக்குமே சொல்ல முடியாமல், இன்ஃபர்மேஷனை கொடுக்க முடியாமல் ஆனால் அதை பொண்ணு எடுத்துட்டானுங்க. என்ன ஆயிடுச்சுன்னா, பத்திரிகையில் செய்தி வரும் இல்லையா, பத்திரிகையில் செய்தி வந்ததில் அந்த இதை வந்து யாரோ பார்த்த ஒருத்தவங்க வந்து இந்த ஆள் எங்கேயோ பார்த்துருக்குன்னு சொல்லி தகவல் சொல்லி அதுக்கப்புறம் தான் அந்த விஷயம்லாம் வெளியே தெரிய வந்துச்சு. அப்படி நிறைய பேரோட லைஃப் வந்து இதாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு
இது எல்லாத்தையும் நினைவுபடுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணுக்காக தான் இந்த இது வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகே. நான் குட் புக்ஸுங்கிற விஷயத்துல நான் எப்படி கேட்குறேன், ஐ மீன் என்ன நான் கேட்டேன் அப்படின்னா, இப்போ வீரப்பன் அவர்களுடைய கதை எடுக்கும்போதோ, இல்ல அவர் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் பேசும்போதோ, ஒரு தரப்பினர்கள் வந்து வீரப்பனை வந்து வேற ஒரு விதமா சொல்லுவாங்க. அந்த ஊர் மக்கள்ல போய் கேட்க போனா, எங்கள ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கிட்டாங்க. எங்கள நெறைய விதத்துல காப்பாத்துனாங்க. நெறைய நல்லதுகள் பண்ணியிருக்காங்க. ஸோ லிங்கமோட லைஃப்ல அப்படி இதே இதே பாயிண்ட் ஆஃப் வியூ அங்கேயும் இருக்கு. ஓகே, ஓகே. அதான் அது என்னென்ன மாரி? இல்ல அதான் என்னால டீட்டெயிலா சொல்ல முடியாது. அதுல சிக்கல் இருக்கு. நீங்க வீரப்பன் பத்தி ஆரம்பிச்சனால சொல்றேன். அவரு அன்புராஜ் வந்து என்னோட நெருக்கமான நண்பர். வீரப்பன் கூட இருந்து அப்புறம் ஜெயிலுக்கு போயிட்டு இப்போ வெளியில வந்து அவரு வேற மாரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு. ஒரு இயற்கை விவசாயம் அந்த மாரி. அன்புராஜ் வந்து என்ட்ட வந்து வீரப்பன பத்தி சொன்ன ஒரு முக்கியமான அப்சர்வேஷன் இருக்கு. வீரப்பன் வந்து போலீஸ் கொன்றுக்க கூடாது. ஒண்ணு எத்திக்கலா வந்து என்கவுண்டர்ன்றது தப்பு. 2வது காட்டை பற்றின அவருக்கு இருக்க அறிவு இருக்கு இல்லையா? அது வந்து மிகப்பெரிய அறிவு. அவங்களுக்கு வந்து எவ்வளோ உடல் பிரச்சனைனாலும் மெடிசின் காட்டுலேருந்து அவங்க எடுக்கிறாங்க. அப்புறம் இயற்கையை வந்து ரொம்ப முன்னாடியே கணிக்கக்கூடிய ஒரு மனிதன். இப்போ வந்து காற்று வந்து மேல் காற்று, நடுக்காற்று, கீழ்காற்றுன்னு சொல்லுவாங்க. இப்போ மேல் காற்று முடிஞ்சு நடுக்காற்று ஆரம்பிக்க போகுதுன்னா எப்போ மழை வரும், எப்போ வந்து அந்த சீசன் இப்படின்னு எல்லா விதமான மருத்துவ அறிவும் உள்ள ஒரு ஆள். அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சு டாக்டர் பண்ணியிருக்கணும். ஏன்னா இந்த இது எல்லாமே இந்த மெடிசின் இந்த மருத்துவ அறிவுன்றது அவர் வந்து ஒரு 50 வருஷமா காட்டுக்குள்ளேயே இருந்து பழங்குடிகள்ட்ட இருந்து கத்துக்கிட்டது. டாக்குமெண்ட் பண்ணியிருந்தா நமக்கு வந்து ஒரு பெரிய அது மெட்டீரியலா மாறி இருக்கும். அதை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாரு. அப்போ ஒரு கேரக்டரை நீங்க ஹீரோ வில்லன் நல்லது கெட்டது அப்படின்றத தாண்டி மக்கள் என்ன சொல்றாங்க, இது என்ன சொல்றாங்க எல்லாத்தையும் தாண்டி ஒரு நல்ல விஷயம் இருக்கும். வேற யாருக்கிட்டையும் இல்லாத ஒரு நல்ல விஷயம். அந்த நல்ல விஷயத்த ஏதோ ஒரு வகையில் இந்த சமூகத்துக்கு கொண்டு வர மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். ஓகே. மாதிரி லிங்கத்தை பத்தி சொல்லும்போது இன்னைக்கும் அவர்கிட்ட இருக்க கபடி திறமைய வேற யாராலையும் பீட் பண்ண முடியாதுன்ற அந்த வார்த்தை இருக்கு இல்லையா? அப்போ அப்படியான ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனை ஏதோ ஒரு வகையில வந்து இன்ஸ்பிரேஷனா நம்ம வந்து இப்போ அவர் வந்து என்னன்னா தொடர்ச்சியா லிங்கம்ன்ற ரவுடின்ற கதை அப்படின்னு சொல்லாம லிங்கம்ன்ற ஸ்போர்ட்ஸ் மேனோட கதைன்னு வந்து அவரோட லைஃப் சொல்லப்பட்டுச்சுன்னா இன்னும் அது பாசிட்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க கேட்குற குட் புக்ன்றது மேபி அது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இதுல ஏன் தொடரலைன்னா எனக்கு அதை தனியா படம் பண்ணணும். இந்த கதைன்றது இப்போ நாம ஒரு கார்ப்பரேட்டுக்கு வந்து ஒரு சீரிஸ் பண்றோம். நாம எல்லாரோட என்ன சொல்றது எல்லாரோட டிமாண்டையும் இது பண்ணி தான் நம்ம இது பண்ண முடியும். அதுதான் விஷயம். ஓகே, ஓகே. அதுல டெஃபினட்டா நான் அதை பண்ணுவேன். ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனோட கதையா அது அவரோட கதையா இருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுல. ஏன்னா ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டர் டாப்ல இருக்கக்கூடிய ஐ மீன் டாப்னா அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய கேங்ஸ்டர் இன்னமும் சாகுற வரைக்கும் கபடி விளையாண்டுருக்காருன்னா அப்ப அவர் எந்த மாதிரியான ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனா இருக்கலாம்? கம்ப்ளீட்டா வேற ஒரு லேண்ட்ல வேற ஒரு கேரக்டரா வேற ஒரு கதையை அதை படமா பண்ணுவேன். ஓகே. அப்போ கண்டிப்பா அப்படி பண்ணும்போது நான் கேரக்டர் பேர் ஒண்டி மாத்திட்டு இதை வச்சு பார்த்துக்கிறேன் நான். நைஸ். எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த மார்க்கெட்ல நடக்கக்கூடிய ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும். பெரியவர் கொல்றது. அது என்னன்னா லிங்கம் வந்து சாவியை வாங்கி கொடுத்துருவாரு. வச்சுக்கடா அப்படின்னு. அந்த இடத்துல வந்து இவ்வளோ நாள் நான் அவரு கூட இருந்தேன். அவர் தான் அவரு கூட தான் இருந்தேன். அவருக்கு கூட தோணல மேபி. ஆனால் அந்த இடத்துல லிங்கத்தோட பெருந்தன்மை எங்கே வந்து வெளில தெரியுது அப்படின்னா பெரியவர் இருந்து உனக்கு என்ன பண்ணியிருப்பாரோ அதை நான் பண்ண மாதிரி வச்சுக்கோ. இந்த இடத்துல நான் இந்தாடா அதை வச்சுக்கோ லிங்கமா நான் அப்படின்னு அவர் சொல்ல. அவருடைய பெருந்தன்மையும் எடுத்துக்கிட்டு தான் லிங்கம் வந்து கொடுத்துருக்காரு. ஃபஸ்ட்டு லிங்கத்தோட கேரக்டர் இப்படி தானா அப்படிங்கிறதுக்கான பதில் சொல்லுங்க. அதுக்கு அடுத்த கேள்விக்கு நான் வரேன். இல்லை அவர் அப்படிதான் இருந்திருக்காருங்க. மற்றவங்களுக்கு செய்கிறது அப்படிதான் இருந்திருக்காரு. 2வது அந்த காட்சியை வந்து மார்க்கெட் காட்சி ஏன் இது பண்ணுன்னா அண்ணாச்சின்றவர் அவர் பைபர்த்தாவ அதிகாரத்தில் இருந்த ஒரு ஆள். லிங்கம் கீழே இருந்து வந்த ஒரு ஆள். அப்போ தன்னை மாதிரி இருக்கிற எல்லாரோட மனநிலை என்னன்னு தெரியும். அந்த சீனோட ஐடியாவே அதுதான். நான் உன்ன மாதிரி இருந்து வந்த ஆள் தான் அப்படின்றதுனால தான் அந்த மார்க்கெட் கொடுக்குறான். இனிமேல் அந்த மார்க்கெட் கொண்டு வந்து வச்சுக்க அப்படின்னு. ஸோ அதுதான் ஐடியா. இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி அண்ணாச்சிக்கு தோணு இருக்கும் அவர் செஞ்சிருப்பாரானா அண்ணாச்சி செஞ்சிருப்பாரானா அது எப்பன்னு தெரியாது. அதுதான். ஸோ அதனால தான் இவர் வந்து அதை மேனேஜ் பண்ணுறாரு. அவர் இடத்துல வந்து என்ன செய்ய முடியுமோ அதை நான் செய்கிறேன் அப்படின்றது. அது ஒரு வகையில் பார்த்தா பாசிட்டிவாக இருக்கும். இன்னொரு நீங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக வந்து தன்னோட அதிகாரத்தை வந்து அதை வந்து இது பண்ணுற இடம். கரெக்ட். அது அஃப்கோர்ஸ் அதுல நான் தான் இனிமே இங்க எல்லாம் அப்படின்றது இருக்கு இல்லையா? இனிமே அண்ணாச்சி நான் தான் அப்படின்றது இருக்கு இல்லையா? அதுதான் அந்த இது. முதல்ல வந்து கதைகள்ல நிறைய இருந்துச்சு. அதுக்கே ஒரு பெரிய போட்டி நடக்கும். யாரு அடுத்து அவரோட இடத்துக்கு போறது அப்படிலாம். அவ்வளவுதான் தேவையில்லை. நம்ம மெயின் கதைக்கு போயிடுவோம்னு சொல்லிட்டு நேரா ஜம்ப் பண்ணி இங்கே வந்துட்டோம். ஏன்னா லிங்கன்னு ஒரு கேரக்டர் வந்தாச்சு. அஃப்கோர்ஸ் இவன் தான் வரப்போறான். எதுக்கு நம்ம அதெல்லாம் காமிச்சிக்கிட்டு அது கரெக்டான ஒரு விஷயம் தானே வச்சுக்கலாம். அது இப்போ அடுத்த சீனுக்குள்ள வரேன்.
எகெயின் வந்து இவர் வராரு, அவருக்கான ஒரு தக்குமே அந்த இடத்துல தான் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடிலாம் வந்து ஒரு பேச்சாவும் நடையாவும் தான் இருக்கும். ஆனால் அந்த இடத்துக்கு வந்துட்டு லிங்கத்தோட ஆளை, இத்தனைக்கும் அவரோட வயசில் கம்மியில் இருக்கக்கூடிய ஒரு ஆளை, டேய் நான் இன்னும் ரவுடி தான்டா, வயசானாலும் ரவுடி தான்டா, உன்னை விட பெரிய ஆள்டா நான், உன்னோட பெரிய நிறைய பேரை பார்த்தவன் நான் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவனை அங்கே அடித்து திராசுகளில் கட்டி போட்டு வச்சுருப்பாங்க. லிங்கம் வரும்போது ஒரு ஒரு நம்பிக்கை ஒன்று வரும். ரொம்ப சட்டிலாக ஆக்சுவலாக சொல்லப்போனால் அந்த இடத்துல லிங்கத்தை வந்து அந்த மாதிரி எக்ஸ்பெக்டே பண்ணல. அந்த ஒரு சீனை ஆக்சுவலாக அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆக்சுவலாக அதுக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. யா ப்ளீஸ். இப்போது இந்த சீனை வந்து ஃபஸ்ட்டு பிளான் பண்ண மாதிரி மார்க்கெட்டில் ஷூட் பண்ணணும். ஏன்னா ஸ்கிரிப்டில் அதான் எழுதியிருக்கு. ஸ்கிரிப்டில் வந்து என்னன்னா டீட்டெயிலாக இருக்கும். அவர் எப்படி வந்தார், என்ன கான்வர்சேஷனு, எப்படி நடந்துச்சு, எப்படி அடிச்சார், இது அதை தான் அப்படியே. ஆனால் ஷூட் பிளான் பண்ணுறப்போ அந்த ஷெடியூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பர்டிகுலர் டே ஆயுத பூஜை. மார்க்கெட்டை ஷூட் பண்ணவே முடியாதுன்ட்டாங்க. காலையில் ஷூட் அன்னைக்கு காலையில் பிரேக் விட முடியாது. அன்னைக்கு ஏதோ ஒரு அந்த அந்த சீன் எடுத்தே ஆகணும். அப்போ என்னன்னா ஒரு பெரிய மரக்கடை, நீங்கள் ட்ரெயிலரில் ஒரு ஷாட் பார்த்துருப்பீங்க, அந்த சுத்தியில அடிச்சு முகம் முழுக்க ஃபுல்லாக ரத்தம் வர மாதிரி. அது ஃபைட் மாஸ்டர் இல்லாமல் நானே எடுத்த சீக்வன்ஸ் அது. அப்படிதான் அந்த கில்லிங் சீன் எடுத்தோம். ஓகே. எடுத்தா அது வந்து ஒன்று பயங்கர ப்ரூட்டலாக இருக்கு. ப்ரூட்டல்னா இப்போ இதில் வந்து கம்மி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு சுத்தியில அடின்னு அடிச்சு ஃபுல்லாக ரத்தமாகி அவ்வளோ பிளட்டாக இருக்கும். எடுத்தாச்சு, நல்லா இருக்கு, ஃபுல் ஆக்ஷன் சீக்வன்ஸே நல்லா இருக்கு. ஆனால் என்ன பிரச்சனைனா ட்ராமா இல்லை. இப்போ இந்த சீன் ஏன் பெரிய சீனாக மாறுதுன்னு கேட்டிங்கன்னா, மக்கள், அந்த ஊர் மக்கள் எல்லாமே பார்க்குறாங்க, இவ்வளோ பெரிய ஆளே அடிச்சு கொண்டுட்டாண்டா லிங்கம், இனிமே வந்து இந்த இதுவாக இருக்கணுன்ற இடம் வந்து அங்கே தான் உருவாகுது. அப்போ அந்த ஒரு இதுக்காக திரும்ப அதை மட்டும் கடைசி நாள் ஷூட் பண்ணோம். ஓகே. ரேப் பண்ணுறதுக்கு முன்னாடி ரேப்லாம், அதாவது ஃபைனல் கட் ரெடியாக நிற்கும் இல்லையா, ஃபைனல் கட் ரெடி ஆகி பேட்ச் ஒர்க் ஷூட் பண்ணுவோம்ல, அப்போ போய் ஷூட் பண்ணோம். அதை ஓகே திரும்ப போய் ஷூட் பண்ணோம். ஏன்னா எனக்கு நல்லா இருக்கா நல்லா தாண்டி இந்த மக்கள் பார்க்கணும், இந்த க்ரௌடு இப்படி ஒரு இடத்துல நடந்தால் நல்லா இருக்கும். அப்போ ஒரு மரக்கடையில் வந்து ஒரு பெரிய மரக்கடை நடக்குதுன்னா அது வந்து ட்ராமாவாக கம்மியாக இருக்குன்னு சொல்லி மாற்றி இது வச்சது. அதில் இன்னொரு இது என்னன்னா, அந்த நடிச்சவர் வந்து அந்த ஊருக்காரர், அவர் ஒரு டைரக்டர். அவர் ஒரு படம் எடுத்திருக்கிறாரு, வன்மம்னு நினைக்கிறேன் அந்த படம். அந்த படம் இதே கதை தான், லிங்கத்தோட கதையை வேற ஒன்றா எடுத்திருந்தாரு அவரு, பேர் சொல்லாமலா. ஆமா. ஓகே. இப்போ இந்த இதுல வந்து அவரோட அவர் செத்ததுக்கு அப்புறம் வீட்டுல படையல் வச்சு ஒரு காட்சி வருதுல்ல, அதுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி ரெஃபரன்ஸ் எனக்கு கிடைக்கல. நிஜமாவே எப்படி படையல் இருக்கும் அப்படின்னு தேருங்க ஒண்ணுமே கிடைக்கல பசங்கள்கிட்ட. அப்புறம் தச்சையில அந்த படத்தை வந்து, ஆனால் இந்த படம் அவர் எடுத்த படம் தான் பாருங்க அப்படின்னா, அந்த படத்துல பார்த்தா இந்த ரெஃபரன்ஸ்ல இருக்க என்ன மெட்டீரியல் வச்சுக்கோ அதை அப்படியே தூக்கி வைங்க. அப்புறம் அவர் வந்து அன்னைக்கு ஃபுல்லா அவர் வீடோட ஷூட் சீனா ஷூட் பண்ணா, அவர் காலம் வந்து, தம்பி இந்த செட்டப்லாம் உங்களுக்கு அந்த படையல் காட்சி தான் ரொம்ப ஆத்தென்டிக்கா இருக்கே தம்பி விட்டாரு. நீங்க எடுத்தது தான், உங்க படத்துல இருந்து எடுத்து இந்த இதை அப்படியே ரெஃபரன்ஸ் வச்சிருக்கேன் ஒரு ஏனே. அப்புறம் அந்த ஷூட் பண்ணும்போது கூட இருந்தாரு. நாங்கள் பிளான் பண்ணி கரெக்டாக 2 மணி நேரத்தில் எடுத்தோம். அவர் வந்து என்கிட்ட எப்படி 2 மணி நேரம் எடுத்தீங்க அப்படின்னு. நாங்கள் வந்து ஒரு 1.5 நாள் ஸ்டெடிக்கேம்லாம் போட்டு 1.5 நாள் 2 நாள் எடுத்தோம். வந்து எக்யூப்மெண்ட் எதுவுமே இல்லாமல் ஹேண்டில் தான் எடுத்தோம். அது பயங்கர சர்ப்ரைஸாக கேட்டார், நீங்கள் எடுக்கிறதே வித்தியாசமாக இருக்குது தம்பி, புரியல எங்களுக்கு, நாங்கள் பழைய ஆயிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. அது என்னன்னா, நம்ம சில விஷயங்கள் அந்த மாதிரி நடக்கும். அதுல வேற என்னன்னா, ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி இருந்தது ஷூட் பண்ணணும் இல்லையா, அந்த சுத்தியல் சீன். அதுல முதல்ல ஒரு கதிர் அடிக்கிறாப்புல, அது வந்து எனக்கு இம்பாக்ட் இல்லைங்க, எனக்கு வந்து நல்ல இம்பாக்ட், ஒரிஜினல் சுத்தியல் கொடுங்க அப்படின்ட்டேன். அப்போ உள்ள இருக்க எல்லாருமே இல்லை அது பிரச்சனையாயிரும், ஒரிஜினல் ஏதாவது மிஸ் ஆயிடுச்சுன்னா பிரச்சனையாயிரும் நாங்க. சரி வேண்டாம் இருப்பா, சரி இன்னொரு ஷார்ட் எடுப்போம்னு சொல்லி எடுத்தா, அடிக்க ஓங்குறாரு, உருவிடு, அந்த ஹெட் உருவிருச்சு. உருவி ஒரு கண்ணில் அடிச்சு, அவர் அப்பதான் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்துருந்தார் போல, அவர் ஜெயகிருஷ்ணன் அவர் பேர். கண்ணுலாம் அப்படியே எனக்கு ஒரு மாதிரி பக்குன்னு ஆயிடுச்சு. அப்புறம் கூப்பிட்டு அசிஸ்டன்ட் கூப்பிட்டு, ஒரிஜினல் கொடுத்தீங்கன்னா மர்டர் கேஸ் ஜெயிலுக்கு போயிருப்பீங்க, கவனமாக இது பண்ணுங்க. நம்ம ஒரு சீனை வந்து டிஸ்கஸ் பண்றோம், இந்த சீன் இப்படின்னு ஒரு சீனுக்கு முன்னாடி இவ்வளவு விஷயம் இருக்குன்றப்போ அது ஒரு பெரிய மெமரியா மாறுது. ஆமா உண்மைதான். ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் தான், மேபி அதை வந்து அப்படி காமிச்சிருந்தா, ஃபஸ்ட்டு கட்டில் உள்ள மாதிரி காமிச்சிருந்தா, இதில் 2 விஷயம் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாரி அண்ணாச்சி யாருங்க, அடுத்த அண்ணாச்சி யாருங்கிறதுக்கான போட்டிகள் நிறைய நடந்துச்சு. ஆனால் அண்ணாச்சிக்கு ஆப்போசிட்டான ஒரு கேரக்டர் ஒருத்தர் இருக்கார், ரைட்டுங்களா? அவரை கொன்னாதான் இந்த இடத்துல அண்ணாச்சி அடுத்து வேற யாருமே இல்லை, நான் மட்டும். அது மேபி ஃபஸ்ட்டு கட்டில் உள்ள மாதிரி இருந்திருந்தா அந்த எலிவேஷன் இருந்திருக்காது. இந்த இடத்துல அதை பண்ணும்போது தான் அது ரொம்ப பெரிய எலிவேஷனாக மாற ஆரம்பிக்குது. அடிக்கிறது இருக்குல்ல, லைக் அந்த ஒரு சீனுமே ரியல் லைஃப்பில் நடந்திருக்கும்ல. ரியல் லைஃப்ல இதெல்லாம் வேற மாதிரி நடந்ததுங்க, அது நம்ம ஃபிக்ஷனா எழுதுனது தான். ஓகே. ரியல் லைஃப்ல அந்த ட்ராமாவே வேற. அதை டிஸ்கஸ் பண்ண முடியுமா?
டிஸ்கஸ் பண்ண முடியாது. இவ்வளோ விஷயங்களை உள்ளடக்கி ரொம்ப ரிஸ்க் தானே இது. சம்மந்தப்பட்ட ஆட்கள் டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லனால டிஸ்கஸ் பண்ண முடியாது. ஓகே ஓகே. ஏன்னா இவ்வளோ விஷயத்த ரிஸ்க்காக தொடணுங்கிறது ஒன்று இருக்குல்ல. இல்லை ரிஸ்க் அப்படின்னு இல்லைங்க. நமக்கு ஒரு ஃபிலிம் மேக்கராக நமக்கு நிறைய சுதந்திரம் இருக்குங்க. நீங்கள் எல்லாரோட லைஃபையும் நீங்கள் சொல்ல முடியும், சுதந்திரம் இருக்குது. ஆனால் அப்படி சொல்கிறதுல வந்து யாரையும் ஹர்ட் பண்ணிடக்கூடாது. அது ரொம்ப கான்சியஸாக இருக்கணும். ஓகே. இப்போது நான் என்னைய பற்றி நீங்கள் ஒரு பயோகிராஃபி எடுங்க, நீங்கள் என்னை எப்படி காட்டலாம் எனக்கு பிரச்சனை இல்லைங்கன்னு சொல்லி நான் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்து எடுத்தேன்னா அது பிரச்சனை இல்லை. ஆனால் அதுலேயுமே என்ன சிக்கலாகுனா என் சம்மந்தப்பட்ட ஆட்கள்லாம் அதில் உள்ளே வருவாங்க. அவங்கள்ட்டையும் நம்ம அந்த அப்படி 100% எல்லாத்தையும் நம்ம கன்சர்ன் வாங்கிட்டு பண்ண கரெக்ட். அப்போது நாம ஒரு விஷயத்த ஒரு ரியல் லைஃப் கேரக்டரை படம் பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் உண்மையாகவும் இருக்கணும். அது வந்து படம் பார்க்குறவங்கள என்டர்டெயின் பண்ணுறது ஒன்று, இந்த கதையோட சம்மந்தப்பட்டவங்களே எந்த விதத்தையும் நம்ம ஹர்ட் பண்ணிடக்கூடாது. ஓகே, ரொம்ப கவனமாக இருக்கணும். டன். அடுத்து வந்து ஃபேஸ் ஆஃப், அதாவது லிங்கமும் அவரோட ஃப்ரெண்டோட ஃபேஸ் ஆஃப் எங்கே ஆரம்பிக்கும்னா போஸ் சாரை கையை வெட்டும் போது தான் ஆரம்பிக்கும். ஆக்சுவலாக வந்து ஃப்ரெண்டுக்கு வந்து இவன் மேலே ஒரு சின்ன சின்ன ஈகோ எங்கே வருதுன்னா கபடி போட்டிலேருந்தே வருது. அது லைட் அது இருக்கும், அது வந்து விளையாட்டுத்தனமான. ஆமாம் ஆமாம். பட் ஒன்ஸ் இவனுக்கு வந்து போசனை வந்து சாராய கடை வச்சு குடிக்க ஆரம்பிக்கிறப்ப தான் தொழில்னு வரும்போது இவனுக்குள்ள ஈகோ வர ஆரம்பிக்கும். ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல லைட்டாக ட்ரிகர் ஆகிருக்கும். எங்கன்னு சொல்லவா, லிங்கம் வந்து சாராய கடை அந்த பிஸ்னஸ்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டாரு. ஒன்ஸ் வந்து போஸ் உங்ககிட்ட பார்க்க வீடு ஷேர் போட்டு உட்கார வைக்கும் போது இந்த சைடு ஒரு உட்காந்து வச்சிருப்பாரு. ஆக்சுவலாக அந்த ஃப்ரேமே வந்து எப்படின்னா 2 பேர் தான் அடுத்து, நீ தேர்ட் பர்சனாக தான் இருக்க போற அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஃப்ரேமே வந்து. ஆக்சுவலாக வந்து என்னன்னா அந்த ஃப்ரேமுக்கு வெளியில் இருப்பாப்ல. கரெக்ட். அந்த இடத்துலயே வந்து பார்த்தீங்கன்னா டேய் நாங்களாம் பிறக்கும் போதுலே ஆக்சுவலாக ஒரு சீன் இருந்தது. இப்போ பீச்சில் போய் சண்முகன்கிட்ட போய் பிரச்சனை பண்ணிட்டு திரும்பி வராரு இல்லையா? ஆமா, பிரச்சனை பண்ணிட்டு திரும்பி வர்றப்போ அந்த புல்லட்டோட சீனே கம்ப்ளீட்டாக வேற டயலாக்லாம் நாங்கள் வந்து டப்பிங்கில் மாற்றோம். ஓகே. சீன் என்னன்னா இவன் வந்து அவசரத்தில் எடுத்து வந்த புல்லட்டே லிங்கத்தோட புல்லட்டாக இருக்கும். அன்னைக்கு வந்து அந்த லிங்கம் போர்டு வைக்க முடியல. ஓகே ஓகே. புல்லட்டா இருக்கும். 2 பேரும் வந்து ஊருக்காரங்க வணக்கம் சொல்லிட்டு போறாங்கன்றப்போ வந்து அண்ணன்ட்ட சொல்ற அந்த டைலாக் தான். ஊருக்காரங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியா கூட லிங்கத்தோட ஆளுங்க தெரியல அப்படின்னா அவர் சிரிப்பாரு. எதுக்கு சிரிக்கிறேன்னு சொல்லிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது தான் ஊருக்காரங்க வணக்கம் சொன்னது உனக்கு இல்லடா, லிங்கத்துக்கு, நீ உட்காந்துருக்க வண்டிக்கிடாம. ஓகே, நீ லிங்கத்தோட ஃப்ரெண்டுங்கிறனால அது நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்க வண்டினா லிங்கத்தோட ஃப்ரெண்டு, நீ உட்காந்துருக்க வண்டி அவனோட வண்டினான்றப்பதான் அவர் ஒரு ட்ரிகர் ஆகி அவரை திட்டுவாப்ல. அப்புறம் வந்து என்னன்னா ஃபைனலா வந்து அந்த போர்டு வைக்கலன்றதுக்காக இந்த டைலாக் எல்லாத்தையுமே டைலாக்ல ஆட் ஆன் பண்ணிட்டு, ஏன்னா அது வந்து ரேப் பண்ற கடைசி நாள் கடைசி சீன் அதான் ஷூட் பண்ணோம். கடைசி ஷாட் அதுதான், அந்த பைக்கை ஸ்டார்ட் பண்ணதான் கடைசி ஷாட். ஓகே. ஏன்னா இது அதான் சொல்றேன், டீட்டெயிலிங்காக நிறைய விஷயங்களை வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தீங்க. இந்த சிட்டிங்காக இருக்கட்டும், அதில் இருக்கக்கூடிய கான்வோ, அந்த இடத்துல போஸ் அவர்களுக்கு ஒரு ட்ரிகர் வர ஆரம்பிச்சு, என்னடா நம்ம தான் அடுத்துன்னு பார்த்தா இவன் ஒருத்தன் கிளம்பி வரானே அப்படிங்கிற ஒரு டாக்கில் தான் போஸ் வந்து இங்கே அவர் தம்பி பேசக்கூடியதை அப்படியே மறைச்சிட்டு அடுத்த பேச்சுக்குள்ள வர ஆரம்பிப்பாரு. சரிடா இருந்தாலும் அப்பப்ப சில விஷயம் கட் பண்ணுவாரு. அடுத்தடுத்து டேய் நீ தான் என் கூட பிராக்டிஸ் வர மாட்டேன்ற, நீ வந்து தொழில் இந்த மாதிரி கடை ஆரம்பிக்கிறேன்டான்றத. கரெக்ட். இது வந்து என்னன்னா அவர் முன்னாடியே பிளான் பண்ணிட்டாரு. ஆனா எப்ப சொல்லணும் அப்படி எந்த இடத்துல சொல்ல, இப்ப அவர் தனியா கூப்பிட்டு தம்பிட்ட சொல்லலாம்ல, அவர் ஏன் லிங்க் இருக்கப்ப சொல்றாருன்னா அதான் ட்ராமா. கரெக்ட். உனக்கு ஈக்குவலா இங்கேயும் ஒருத்தன் அவனை நான் உருவாக்கிக்கிறேன். என்னன்னா நீ வந்து இது பண்றியா, நான் சொல்றேன் நீ கேட்க மாட்டியா, ஆனா அவன் கடை வச்சு கொடுக்குறேன் பாரு. ஆமாம், அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப லைக் இப்போ ஃபேஸ் ஆஃப்குள்ளே வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல டைரெக்டான ஒரு ஃபேஸ் ஆஃப் நடக்குது 2 பேருக்குமே. அதுக்கு முன்னாடி வரைக்குமே அவனை கொல்ல வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பார். கையை வெட்டும் போது அந்த இடத்துல இவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷனே மாறி இருக்கும். அவரோட உடையாக இருக்கட்டும், பாவனைகளாக இருக்கட்டும், எல்லாமே மாறி தான் அந்த இடத்துல வந்து 2 பேரும் இருப்பாங்க. அந்த ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குல்ல, அது ஆக்சுவலாக சினிமேட்டிக்காக தான் இருந்துச்சு. ஓகேங்களா? ஆமாம் ஆமாம். ரெயின் எஃபெக்டாக இருக்கட்டும், அங்கே நடக்கக்கூடிய சண்டை காட்சிகளாக இருக்கட்டும், ஓவர் அண்ட் அவுட் அது கொஞ்சம் சினிமேட்டிக்காக தான். லைக் இதுக்கு முன்னாடி ரூட்டடாக பார்த்ததுலேருந்து கொஞ்சம் சினிமேட்டிக்காக மாறினது. அது ஏன் சினிமேட்டிக்காக பண்ணுங்க? ஒரிஜினல் நடந்ததுலேயே கிட்டத்தட்ட அதுதான். அப்படியா? இங்கே வெட்டிக்கிட்டு இருக்காங்க, இவர் டைரெக்டாக அங்கே மட்டும் தான் நடந்ததை சொல்கிறேன். பிரச்சனை 2 பக்கம் பெருசாயிருச்சு. அவர் வந்து வேற ஒரு ஊரில் வந்து அவர் அண்ணன் கேரக்டர் இருக்கிறப்ப பெருசாக வெளியில் வரமாட்டார். டெய்லி ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து ஒரு கடைக்கு வந்து இது பண்ண வருவாங்க. இந்த டைமில் வந்து இவங்க சம்மந்தப்பட்ட ஆள், லிங்கம் சம்மந்தப்பட்ட ஆள் வந்து லைன் எடுத்து அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, இந்த டைம் போனால் சரியாக இருக்கும் அப்படின்னு. இப்போது அதே மாதிரி ஒரு பெரிய படையோட அவர் வந்து அங்கே வந்து அட்டாக் பண்ணுறாரு. அட்டாக் பண்ணல என்ன ஆகுதுன்னா காலில் வெட்டிடுறாங்க. ஓகே. காலில் வெட்டினா இதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு அவர் வந்து பொழைச்சிக்கிறாரு. ஏன்னா அவரை வெட்டும் போதே ஊருக்காரங்க வந்துடுறாங்க, அவங்க அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டுக்காக ஹாஸ்பிட்டல் போகிறாரு. ஆக்சுவலாக கோர்ட்டில் நடந்தது வந்து நாம் வந்து இன்னொரு மர்டர் இதுக்கு தூக்கி வச்சுருக்கிறோம். ஆக்சுவலாக நடந்தது ஹாஸ்பிட்டலில் தான் அந்த மர்டர் நடந்தது. அவர்
கொன்னது ஒரிஜினல் நடந்தது ஹாஸ்பிட்டலில் தான் அந்த மர்டர் நடந்தது. ஓகே. ஏன் கோர்ட் வச்சோன்னா, கோர்ட்டில் மர்டர் பண்ண ஆட்கள் எல்லாமே ஒரு 30-32 வருஷத்துக்கு மேலே இப்போ ஜெயிலில் இருக்கிறாங்க. அவங்க பண்ணதை நான் காட்ட முடியாது. ஏன்னா இப்போ நாளைக்கு அவங்க விடுதலை ஆகணும்னா அந்த இதெல்லாம் சிக்கலாயிடக்கூடாது. அப்போது இப்போ லிங்கத்தோட கதையில் இது போகும்போது அவருக்காக தான் பண்ணாங்கன்றனால அவர் பண்ணதான் நம்ம அந்த ட்ராமாவை மாற்றிக்கிறோம். ஓகே ஓகே ஓகே. நீங்கள் சொன்ன அந்த அந்த இதில் சினிமாட்டிக்காக நடந்தது வந்து மலை நாங்கள் வச்சதா, மலை வச்சது பாட்டு வச்சது மட்டும்தான். ஓகே. அதர்வைஸ் அது நடந்தது தான். ஏன்னா எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா இதை விட பெரிய கிரௌடு அங்கே நடந்த சண்டைன்றது இதோட பெரிய கிரௌடு. அது வார். அதை நம்ம கிரியேட் பண்ணணும், அது வந்து இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கணுன்றதுனால தான் ரெயின் எஃபெக்ட் மாற்றணும். இப்போ ஃபஸ்ட்டு பாட்டு இல்லாமல் தான் ஷூட் பண்ணது. ஷூட் பண்ணி அந்த ரெயின் எஃபெக்டில் என்ன தான் நீங்கள் கட் பண்ணி பார்த்தாலும் மியூசிக் போட்டாலும் இந்த இம்பாக்ட் வரல. இப்போ எடிட்டர் சொன்னார் நம்ம இந்த இடத்துல பாட்டு வச்சுக்கலாமா அப்படின்னு. சரி பாட்டு வச்சுக்கலாம், ஏதோ ஒரு பாட்டு வைக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த வாரை வந்து ஐடென்டிஃபை பண்ண மாதிரி ஒரு பாட்டு வச்சலாம் பண்ணா கலிங்கத்து பரணிலேருந்து லிரிக் எடுத்தோம். ஓகே. ஏன்னா அது வந்து முழுக்கவே போர் பரணி பாடக்கூடிய பாடல்னால அங்கேருந்து எடுத்து லிரிக் எடுத்து அதை அப்படியே சாங்காக மாற்றணும். அப்படிதான் அந்த இது உருவாச்சு. ஸோ இந்த சாங் தான் அதை சினிமாட்டிக்காக இதுவாக மாற்றினது. சைரன் இது வந்து ஆக்சுவலாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயந்தான். அது ஏங்கிற டீட்டெயில் பெருசாக என்னென்னா நீ போகிற தோரணையே மாற்றணும். எனக்கு அந்த சீனை பார்க்கும்போது ஆக்சுவலாக கபாலி படத்தில் ரஜினி சாரோடைய சீன் அந்த அதான் ஐடியா. அதுதான் ஆக்சுவலாக ஒரிஜினலாக நடந்த இதில் பின்னாடி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஒரு எபிசோடில் வந்து ஒரு பொண்ணு பையனும் லவ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு கேட்டு வராங்க இல்லையா. ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னா அதில் இவங்க வந்து இவங்களோட தோற்றத்தெல்லாம் பார்த்து பயந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா கிளம்பி போயிடுறாங்க. கிளம்பி போனதில் ஏதோ பிரச்சனையாயிருது, அதில் அந்த பொண்ணும் பையனும் இறந்து போயிட்டாங்கன்ற மாதிரி நடந்தது. அப்போ இவர் வந்து ரொம்ப கில்ட் ஆகி இவங்ககிட்ட எல்லாம் விசாரிச்சுட்டே இருக்கிறாரு. ஏன்னா நம்மளை பார்த்து பயந்தாங்க, என்னடா பிரச்சனை என்னன்னு கேட்கும்போது தான் ஒருத்தர் சொல்கிறேன் அந்த மாதிரி ஒருவேளை நம்மளோட தோற்றத்தை பார்த்து பயந்துருக்கலாம்ன்றப்ப தான் அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. இப்போ நம்ம ஏன் இப்படி இந்த தொழில் பண்ண அப்படிதான் இருக்கணுமா, நம்ம இதை மாற்றுவோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த இதெல்லாமே மாற்றோம். ஓகே. இவங்க ஒயிட் அண்ட் பிளாக் ஒரு சஃபாரி அப்படி மாறுதுன்ற ஒரு இன்சிடென்ட்னு சொன்னாங்க. அப்போ நான் என்னன்னா இது வந்து யார் சொன்னா நான் சரியா இருக்கும். அப்போ கபாலில அந்த பொண்ணு சொல்ற மாதிரி ஆமாம் எப்பயுமே வந்து என்னன்னா நம்ம ரெஃபரன்ஸ் ஒரு விஷயம் எடுக்கிறோம்னா நல்ல ரெஃபரன்ஸ் எடுக்கணும். ரஞ்சித் அண்ணன் படத்துலேருந்து எடுக்கிறோம், இல்லை வந்து இப்போ ஸ்கார்செஸி படத்துலேருந்து ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னு பெட்டராக ஒரு ரெஃபரன்ஸ்ல இருந்தால் அதை நம்ம வந்து நமக்கு ஒரு பயம் இருக்கும், ஐயோ முடிஞ்ச வரைக்கும் சரியா செஞ்சு. ஆமா, இல்லாட்டி வந்து நாளைக்கு வந்து மண்டையிலே கொட்டுவாங்க நம்மள. ஓகே. அப்படி எடுத்துக்கிட்டது அதை. ஓகே ஓகே. அதுல சைரன் வைக்கிறது ஒன்று இருக்குல்ல, இது ரியலா என்ன ரீசன்? ரியலா பண்ணதுதான். அது எனக்கு தெரியல. அவர் வந்து என்னன்னா ஒரு கட்டத்துக்கு மேல தன்னை வந்து ஒரு கவர்மெண்டா அவர் நினைச்சுக்கிட்ட ஆள் தான். இந்த ஊரை நான் வைக்கிறதா சட்டம் ஒருத்தர் நினைக்கும் போது ஒன்று நடக்கும்ல, அப்படி எடுத்துக்கிட்டே தான். ஓகே. ஏன்னா அது டீட்டெயிலாக சொல்ல, பட் ஆனால் எனக்கு பார்க்கும்போது எனக்கு இங்கே ட்ராமாவை என்ன ஒர்க் அவுட் ஆச்சுன்னா, ஒரு எம்எல்ஏ வர்றாரு, தம்பி இந்த பிரச்சனைலாம் விட்டுருப்பா, நான் சொல்கிறேன் உனக்கு வந்து போஸ்டிங் கொடுப்பாங்க, நீ 5 வருஷத்தில் பதவிக்கு வந்து சைரன் வச்ச காரில் போகலாம் அப்படின்னு சொல்லும்போது, நீ என்னடா எனக்கு சொல்கிறது சைரன் வச்ச காரில் போலே, சைரன் மாட்டுற காரில், இந்த ஈகோ தான் நான் அந்த கேரக்டரை டீல் பண்ணதே. நீ இப்படி சொன்னேன்னா அதுக்கு வேற ஒன்று செய்கிறேன் அப்படின்ற ஈகோல தான் அதை டீல் பண்ணது. ஓகே. லிங்கம் வீட்டுக்குள்ளே பூந்து வெட்டினது இருக்குல்ல, அது உண்மையாக நடந்தது தான். ஆக்சுவலாக அப்போ வந்து அவங்க ப்ரெக்னெண்ட்டாக தான், ஐ மீன் ஐ திங்க் குழந்தையோட அது அப்படியே தான் இருந்தாங்களா? ஓகே. அங்கே பாம்பு போட்டது இது எல்லாமே கிட்டத்தட்ட எல்லாமே நடந்தது. எனக்கு அப்புறம் எதெல்லாம் ஃபிக்ஷனாக பண்ணது, எதெல்லாம் ரியல் லைஃப்பில் இன்சிடெண்ட்டாக இப்போ மேஜராக நடந்த எல்லா சம்பவமே நான் அதான் சொன்னேன் இல்லையா, நான் ஒரிஜினலாக நடந்ததெல்லாம் இதை விட பயங்கரமாக இருக்கும். நாம வந்து டைலூட் பண்ணி ஒரு இதை வச்சிருக்கோம், ஆக்ஷன் சீக்வன்சஸ். அந்த வீட்டுக்குள்ள அந்த அட்டாக் வந்து ரொம்ப பெரிய அட்டாக். அப்புறம் இவங்க வந்து சைலண்டா தான் இருந்தாரு. இல்ல இவங்க வந்து 40-50 பேர் வந்திருக்காங்க. வீட்டுல ஒய்ஃப் குழந்தையோட இருக்கக்கூடிய, அப்ப வந்து ஒய்ஃப் குழந்தை இன்னும் யாரோ ஒருத்தர் 2 பேர் தான் இருக்காங்க. ஆமா, அண்ணன் இல்ல, அண்ணன் நம்ம சினிமாக்காக வச்சதுதான். ஓகே. இவர் வந்து பின்வாசல் வழியா வந்துடுறாரு, சத்தம் கேட்டு ஊர் ஆட்கள் எல்லாமே வர்றாங்க. வந்ததுக்கு அப்புறம் இவங்க துரத்தி போறாங்க. துரத்தி போகும்போது தான் அவங்க தப்பிச்சதுக்கு அப்புறம் போய் ஒயின் ஷாப்பை போய் எரிக்கிறாங்கன்ற ஒரு பெரிய டிராமா நடக்குது. ஓகே ஓகே. அது ரியல் லைஃப்ல நடந்தது. ஓகே. ஆனால் இங்கே நம்ம சினிமாக்காக சில விஷயங்களை மாற்றிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ரைட். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, லைக் அவங்களுடைய ஃபேமிலி இருக்குல்ல, போஸ் அவர்களுடைய ஃபேமிலி, அந்த ஃபேமிலி நம்ம ஸ்கிரிப்டுக்காக சேஞ்ச் ஓவர் பண்ணதா இல்லை? ஆக்சுவலாக அந்த ஃபேமிலியை பற்றினா எந்த தகவல்களுமே யாருமே சொல்லலை. அது ரொம்ப ஒரு மாதிரி மிஸ்டரியாக இருந்துச்சு. புத்தகத்துலையுமே அவர் வந்து பெருசாக இது பண்ணல. அவங்க இப்படி இருந்தாங்க அப்படிதான் அவங்களோட பேர்கள் மட்டும் சொல்லப்பட்டுருச்சே ஒழிய, இத்தனைக்கும் அந்த கேரக்டர் கூட பிறந்த எத்தனை பேர் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்கு தகவல் கூட கிடையாது. ஓகே. அதை நான் தேடி 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 எனக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு.
ஏன்னா அந்த புத்தகத்தில் வந்து அவர் ஒரு சம்பவம் சொல்கிறாரு. அந்த கேரக்டர் லிங்கத்தோட ஃப்ரெண்டு கேரக்டர் திரு கேரக்டர் வந்து ஒரிஜினல் ஒரு பேர் வேற. அவங்க வந்து குடிச்சிட்டு அவர் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு ப்ரெக்னென்ட் உமனை ரேப் பண்ணிட்டாருன்னு ஒரு சம்பவத்தை சொல்கிறாரு. ஆடி போயிட்டேன் நான். எப்படா நீ யோசிச்சு பாருங்க, ஒரு வீட்டில் 7-8 அண்ணன் தம்பிங்களோட அக்கா தங்கச்சியோட பிறந்த ஒரு மனிதன், நல்லா படித்தவன், அட்வொகேட் ஆகணும்னு ஆசைப்படக்கூடிய ஒருத்தன், எப்படி இவ்வளோ பெரிய கிரைம் பண்ணியிருப்பான்? நமக்கு வந்து அடிப்படையாக அவனை யோசிப்போம்ல. ஏதாவது ஒரு இடத்துல அவன் லைஃப்பில் அப்படி ஒரு பண்ணுறதுக்கான இது நடந்திருக்கான தூண்டுதல்னா அதுவும் இல்லை. அப்போ இதை விசாரிக்கும் போது என்னன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு தகவல் சொல்கிறாங்க. விக்டர் பிரின்ஸ்னு ஒரு ரைட்டர் ஒருத்தர் இருக்காரு. அவர் இப்போ யூஸ் செட்டில்டு. அவங்க அப்பா அந்த ஊர் ஸ்டேஷனில் ஹெட் கான்ஸ்டபிளாக இருந்தவர். இந்த கேஸ் அவர் தான் டீல் பண்ணுறாரு. யாரு? திருவோட கேஸை இந்த பர்டிகுலர் இந்த ரேப் பண்ண கேஸ்னு ஒன்று சொல்கிறாங்க இல்லையா, அதை விசாரிச்சா அப்படி ஒன்று நடக்கவே இல்லை. ஒரு தொழில் போட்டியில் ஒரு லேடி வந்து இவர் மேலே போய் ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரி ஒன்று கொடுக்குது, இவனை அடிச்சிட்டான் அப்படின்னு. அடிச்சிட்டான்றது எப்படி வெளியில் இதாகிடுதுன்னா, ரேப் பண்ணிட்டாருன்றது வெளியில் இதாயிருக்கு. ஓகே ஓகே. ஸோ ரொம்ப சமீபத்தில் இப்போ தூக்கு செல்வம்னு ஒரு அண்ணன் வந்து அவரோட புத்தகம் அவர் வந்து லிங்கத்து கூட இருந்தவர், ரொம்ப வருஷமாக இருந்தவர். இந்த மொத்த கதைகளும் தெரிந்த ஒரு மனிதர், ஒரு 30 வருடங்களா அவர் ஜெயிலில் இருக்கிறாரு. அவர் இந்த புத்தகத்தில் ஒரு சம்பவம் குறிப்பிடுறாரு, என்ன நடந்துச்சுன்னு உண்மையை குறிப்பிடுறாரு. ஆக்சுவலாக வந்து லாட்ஜில் வந்து உங்களுக்கு தெரியும், அந்த காலகட்டத்தில் வந்து கன்னியாகுமரியில் வந்து ப்ராஸ்டியூஷன் அதிகம். டூரிஸ்டாக வரவங்க வந்து அந்த இது வந்து ரொம்ப பிரபலமாக இருக்கும். கேரளாவில் வந்து அப்படி ப்ராஸ்டியூஷனுக்காக வந்து ஒரு லேடியை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு போகும்போது அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் அது சம்திங் ஏதோ ஆகிடுது. இவங்க என்னன்னா அப்போ தான் போலீஸ் ஸ்டேஷன் அட்டாக் நடந்திருக்கு. லிங்கத்தோட அட்டாக்? இவர் அந்த லிங்கத்தோட ஃப்ரெண்டு பண்ண அட்டாக் படத்தில் பண்ண அந்த அட்டாக்னால அவங்களுக்கு வந்து ஒரு கோவம் இருந்திருக்கு. அப்போ என்னன்னா அந்த பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்கிறாங்க. இப்படி வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன், இவன் வந்து என்கிட்ட பிரச்சனை பண்ணி இப்படி இது பண்ணிட்டான்ற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்கிறேன். ஓகே. அப்படிதான் ஒரே சம்பவத்தை வெவ்வேறு விதமாக இது பண்ணும்போது தான் நான் உஷாரானேன். ஆகா, நம்ம கேட்குற எல்லாத்தையுமே இதாகிடக்கூடாது. நீங்கள் அந்த ஃபேமிலி எப்படி கேட்குறீங்க இல்லையா, இப்போ வழக்கமான படமாக இருந்தால் எப்படி இருக்கும், அந்த குடும்பம் வந்து ஒரு கெட்ட குடும்பமாக இருந்திருக்கும், அந்த ட்ராமா எல்லாமே நமக்கு இதாக இருக்கும். பட் இங்கே யோசிச்சு பார்த்தா இந்த கதையில் எது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னா, 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அது எவ்வளோ தூரத்துக்கு ஃப்ரெண்டுனா, என் ஃப்ரெண்டோட தங்கச்சி என் கையில் கயிறு கட்டி விட்டு, அண்ணே உனக்கு சாமி துணை இருக்கணும், நீ வந்து எதையுமே யோசிக்காதேன்னு சொல்கிற தங்கச்சி. அம்மா வந்து எப்போ நீ வந்தாலும் எனக்கு சோறு போட்டு சொந்த வீட்டில் கூட அந்த மரியாதை அப்படி பார்த்துக்கிற ஒரு அம்மா. ஆனால் கதை முடியும் போது இதே தங்கச்சி என்னை கொள்றதுக்கு துப்பாக்கி எடுத்துகிட்டு வர்றா, இதே அம்மா என் தலையை வெட்டி கொடுக்கணும்னு கேட்குதுன்றதான் எமோஷனாக இருக்கு. கரெக்ட். அந்த எமோஷன் தான் எனக்கு சரியா இருக்கு. ஆமாம். நீங்கள் முதல்ல இருந்தே அந்த ஃபேமிலி வந்து அந்த ஃபேமிலி எல்லாமே வந்து பேராசை பிடிச்சவங்க, அந்த ஃபேமிலி இப்படி இருக்காங்கன்னு நம்ம காமிச்சிட்டோம்னா இது எதுவுமே நமக்கு கரெக்ட். ஏன்னா இப்போ அந்த தங்கச்சி கேரக்டரே ரொம்ப அழகான ஒரு கேரக்டர் தான் வச்சுங்களேன். அவ்வளோ அழகாக கடைசியிலையுமே நீங்கள் தான் சொல்கிறேன், கடைசியாக அவங்க ஃப்ரேம் வரைக்கும் அவங்க நல்லவங்களா மட்டுமே தான் இருப்பாங்க. அண்ணனை விட்டு கொடுக்க மாட்டாங்க. 2 அண்ணனுமே ரொம்ப முக்கியம். அதை தாண்டி லிங்கத்தோட ஒய்ஃப் அவங்களுக்கு ஃப்ரெண்டு. ஸோ இவ்வளோ விஷயங்களை உள்ளடக்கினது தான் அந்த தங்கச்சி கேரக்டர். கடைசி ஃப்ரேமில் தான் ஓகே இவங்களுமே ரெடி ஆகிட்டாங்க, வேறு வழி இல்லை, என்னதான் இருந்தாலும் என் சொந்த குடும்பம் வந்து என்னை என்னாடி கைவிட முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து எல்லா வெஞ்சன்ஸுமே ஏதோ ஒரு நாளில் நிகழ்ந்துறது இல்லைங்க. நம்ம வந்து என்னென்னா கட்டுப்படுத்திட்டே இருக்கிறோம். நமக்கு வர ஏன்னா நம்ம எல்லாருமே ரொம்ப சாதாரணமான மனிதர்கள். நம்ம சினிமாவில் பார்க்குற மாதிரி ஒரு நாளில் வந்து டக்குன்னு வந்து எதுவுமே செஞ்சிட முடியாது. நமக்கு வேறு கோவங்கள் நம்ம வந்து கட்டுப்படுத்திட்டே இருக்கோம். ஏதோ ஒரு இடத்துல நமக்கு வந்து ஒரு பெரிய இழப்பு நடக்கும்போது, நீங்கள் ஆரம்பித்த முதல் கேள்விக்கே வரணும், ஒருத்தனை வந்து ரவுடி ஆக்குறதுக்கு இவ்வளோ ஜஸ்டிஃபை பண்ணணுமா அப்படின்னா, இயல்பான வாழ்க்கையில் அப்படிதான் நடக்குது. ஏதோ ஒரு நாள், அந்த ஒரு நாள் இப்போ அன்னியன் நாவலில் சொல்கிற மாதிரி, காமியூ சொல்கிற மாதிரி, அன்னைக்கு ஏன் நான் கொலை பண்ணேன்னு எனக்கு தெரியல, 2 டிகிரி வெயில் அதிகமாக இருந்துச்சு, நான் சுட்டு போனேன்றது தான் அந்த காரணத்தை நம்ம புரிஞ்சிக்கவே முடியாது. ஒரு மனுஷனுக்குள்ள வயலன்ஸ் வந்து சடனாக வந்து இதாகிற அந்த மொமெண்ட் இருக்கு இல்லையா, அது வயலன்ஸ் இல்லை. நான் இந்த பாதையில் இதுக்கப்புறம் போகிறேன்னு தேர்ந்தெடுக்கிற அந்த மொமெண்ட் இருக்கு இல்லையா, அது இன்னைக்கு தான் நடக்கும், இப்படி தான் நடக்கும்னு நம்ம வந்து கெஸ் பண்ணவே முடியாது. ஸோ அப்படிதான் அது அந்த மொமெண்ட் அப்படின்றது. அம்மாவுக்கு வந்து நான் வந்து என் பையனை வந்து விட்டுதான் நான் வந்து கேட்குறேன், இவ்வளோ கெஞ்சி நீ வந்து விட மாட்டேன், நீ வந்து சாதிச்சிட்டியை கொண்டுட்டேடான்றப்போ அந்த வெஞ்சன்ஸ் வருது. தங்கச்சிக்கு என்னன்னா, இவ்வளவுக்கு அப்புறமும் கூட உனக்கு தான் நான் சப்போர்ட்டாக இருந்தேன், ஆனால் நீ அண்ணனை கொண்டுட்டேல, என்ன இருந்தாலும் அண்ணன் இல்லை அப்படின்றப்போ அது வெஞ்சன்ஸாக மாறுது. ஓகே. ஆரம்பத்தில் நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் இருக்குல்ல, இப்போ கதையில் 2 நண்பர்களுக்கு நடுவில் நடக்கக்கூடிய இது பிரச்சனை தான். ஆனால் ரியல் லைஃப்பில் அண்ணாச்சிக்கும் பெரியவருக்கும் தான் முதல்ல, அதுதான் அதனுடைய ஆரம்ப புள்ளியா? இல்லைங்க, அது ஒரு இப்போ இந்த மாதிரியான ஊர்களில் பார்த்தீங்கன்னா,
நான் ஆக்சுவலாக 2 பேர் காமிச்சிருக்கிறேன். அப்படி இருக்காது. ஒரு ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டருக்கும் யாரோ ஒருத்தர் ரூல் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ நமக்கு வந்து கதையில் அவ்வளோ பேர் நம்ம காட்ட முடியாது. இந்த மாவட்டத்தில் இத்தனை கேங்ஸ்டர்ஸ் இருந்தாங்க, இவங்களுக்குள்ள இப்படி ஏரியா இது இருந்துச்சு, இவங்களுக்குள்ள இப்படி பிரச்சனைகள் இருந்துச்சு, இப்படி காட்ட முடியாது நம்ம. அப்போ நமக்கு தேவை என்னன்னா, ஒருத்தன் இந்த கதைக்குள்ள வரப்போறான், இந்த உலகத்துக்குள்ள வரப்போறான். இந்த உலகம்ன்றது எனக்கு இந்த 2 பேர் போதும். இந்த 2 பேர் உலகத்துக்குள்ள ஒருத்தன் வந்து சாதாரண ஆளா வந்து இந்த உலகத்தோட ஒரு டானா மாறுறதுதான் நம்மளோட ஐடியா. ஓகே அப்போ இந்த 2 பேரை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். ஓகே ஓகே ஏன்னா இடையில வந்து ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த கபடி போட்டியில் குத்துனவரையும் ஒரு இடத்துல காமிச்சிருப்பீங்க. அதுக்கிடையில் அண்ணாச்சி செத்ததுக்கப்புறம் அவன் பெரிய பெரிய ரவுடி ஆக ஆரம்பிச்சான். அதில் ஒருத்தவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை மட்டும் ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பீங்க. அண்ணாச்சி டெத்துக்கு அப்புறம் சின்னவங்க எல்லாம் ஐ மீன் சின்ன சின்ன ஆமா ஆட்கள்லாம் ஆமா அதுலேருந்து ஒருத்தவரை ஒரு கேரக்டர் மட்டும் ஒரு இது பண்ணியிருக்கோம். ஆமா ஓகேங்களா. அதுக்கப்புறம் லிங்கம் ஜெயிலில் மீட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன், அவருமே அண்ணாச்சியை தான் காப்பாற்றுவார். ஐ மீன் ஒரு இடத்துல அண்ணாச்சியை காப்பாற்றுவார். ஸோ இத்தனை பேர் அங்கே இருந்திருக்காங்க, அத்தனை பேரையும் காமிக்கல. இல்ல ஆக்சுவலா ஒரிஜினல் கதையில நீங்க கேட்டீங்கன்னா அதான் சொல்றேன் இல்லையா, நூற்றுக்கணக்கான ஆட்கள் சம்பந்தப்பட்டிருக்காங்க அதுல. கரெக்ட். இப்போ ரவுடிகளோட வாழ்க்கைன்றது நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப வருஷம் இருக்கிறதுலாம் கிடையாதுங்க. ஒரு 5 வருஷம் ஒருத்தன் பெரிய ரவுடியா இருப்பான், திடீர்னு பார்த்தா ஒரு நாள் வந்து போலீஸ் என்கவுண்டர் இல்லை வந்து எதிரி எவனோ ஒருத்தன் கொண்டுருவான். இப்படிதான் அந்த லைஃப் வந்து திடீர்னு ஆரம்பிக்கும், திடீர்னு முடிஞ்சிடும். அதை நம்ம இது பண்ணவே முடியாது. ஆனா அந்த 5 வருஷத்துக்கு அவன் வந்து அந்த ஏரியா ரூல் பண்ணியிருப்பான். அப்போ ஒரு ஊர்னா ஒரு ஊர்ல ஒரு 5-6 ரவுடிங்க இருப்பாங்க. ரவுடின்னு சொல்ல முடியாது, வெவ்வேறு விதமா அதை வந்து தன்னோட கண்ட்ரோல் அதிகாரத்தை கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது. இப்போ ஒருத்தர் வந்து மார்க்கெட்டை கண்ட்ரோல் வச்சுக்கிறது, ஒருத்தர் பஸ் ஸ்டாண்டை கண்ட்ரோல் வச்சுக்கிறது, இப்படின்னு தொழில் சார்ந்து நடக்கக்கூடிய இது போட்டிகள்லாம். அப்படி பார்க்கும்போது இந்த கதையெல்லாம் சொல்ல, இந்த கதையில ஏகப்பட்ட இது இருக்கு. நாம அவ்வளவுக்குள்ளேயும் நம்ம ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா அவ்வளோ இந்த கதையை வந்து சரியா சொல்ல முடியாது. இப்போ நீங்க ராம்கோபால் வர்மாவோட சத்யா படம் எடுத்துங்களேன். சத்யா வந்து பாத்தீங்கன்னா பாம்பேல இருக்க எல்லாரோட கதையும் சொல்லி அதாவது அங்கங்க சொல்லுவாப்ல. பட் ஓவரால் கதை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா மனோஜ் பாஜ்பாயும் சக்கரவர்த்தி கதையை தான் வந்து வரும். ஸோ நமக்கு இந்த உலகத்துக்குள்ள இவங்களோட கதை தான். ஓகே, இது எல்லாரோட கதையும் இல்லை. புரியுது. இப்படி ஒரு உலகம் இருக்கு, அந்த உலகத்துல இவங்களோட கதை. ஓகே, நீங்க ஓவர் அண்ட் அவுட் இதுக்காக R&D பண்ணும்போது ஜெயிலில் இருக்கக்கூடிய பர்சன்ஸை அங்கே போய் மீட் பண்ணீங்களா? அதில் லைக் யாரோ ஒருத்தவங்க சொன்ன ஒரு கதை வந்து நல்லா இருக்கு, வியப்பாகவும் இருக்கு, ஆனால் வச்சா ரிஸ்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? ஓகே, இப்போ நீங்க கேட்டீங்க இல்லையா, யாரோடதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அடிக்க நம்ம வைக்க முடியாது அப்படின்னு. அந்த மாதிரி நிறைய இருக்கு. அதை தான் ஸ்கிப் பண்ணி தான் நம்ம. ஏன்னா அவங்க மட்டும் சம்மந்தப்படல, அதில் வேற மாவட்டத்தில் இருக்க ஆட்களும் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. இப்போ ஒன்றும் லிங்கத்தோட கொலையை சம்மந்தப்பட்ட ஒருத்தரை ரொம்ப வருஷம் தலைமறைவாக இருந்தவரை போன வருஷம் அரெஸ்ட் பண்ணாங்க. இப்படி நம்ம நினைக்காத அளவுக்கு இந்த கதை ரொம்ப பெருசு, இந்த உலகம் ரொம்ப பெருசு, அந்த குற்ற உலகம் வந்து ரொம்ப ரொம்ப பெருசு. பட் எனக்கு என்னன்னா, நான் அவர் தூக்கு செல்வம் புத்தகத்தை பற்றி சொன்னேன் இல்லையா, எனக்கு அவரோட ஏர்லி லைஃப், அவர் ரவுடியா இருந்த லைஃப் அப்படின்றது வழக்கமாக எல்லா கதையும் சொல்கிறது தான். பட் எனக்கு அவர் இந்த சிறை வாழ்க்கையை பற்றி அவர் சொல்றது வந்து எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அதை வந்து ஒரு 30 வருடங்கள் சிறையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனோட லைஃபாக வந்து சொல்லலாம், படமாக எடுக்கலாம் அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. ஆக்சுவலாக எனக்கு இதுக்கு முன்னாடி இருந்தது என்னன்னா, அவர் தோழர் அன்புராஜோட லைஃப்பை வந்து படம் பண்ணணும், ஒரு சீரீஸாக பண்ணணும், படமாக பண்ணணும் ரொம்ப ஆசை. நிறைய பேர் ட்ரை பண்ணிருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு நிறைய பெரிய டேரக்டர்ஸ் ட்ரை பண்ணிருக்காங்க. அது ஏதோ ஒரு காரணத்தினால அது தள்ளி போயிட்டே இருக்கு. அவருமே என்னன்னா ஒரு மீட்லாம் பண்ணோம், ஒரு சீரீஸாக பண்ணுக்கான மீட்லாம் பண்ணி பேசிட்டோம். போனுச்சா? ஆமாம், ப்ராக்டிக்கலாக ஒத்து வரல அது. ஓகே ஓகே, ஒருவேளை நடந்துச்சுன்னா அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு ஃபிலிம் மேக்கர் எப்படி அறியப்படணும்னு நினைக்கிறேன்னா, ஒரு கேங்ஸ்டர் படம் இருப்பாருங்க, லவ் படம் அப்படி இல்லை, ஒரு நல்ல ஐடியாலஜியை டிஸ்கஸ் பண்ணக்கூடிய, ஒரு நல்ல லைஃப்பை எடுக்கக்கூடிய ஒரு டைரக்டராக தான் அவன் வந்து அறியப்படணும். ஸோ அப்படி பார்க்குறப்போ இப்போ லிங்கம் கதையை வந்து நம்ம சாதாரண ரவுடி கதையாக பண்ணால் நம்ம அது வந்து சிக்கல். இப்போ நம்ம அதில் ஒரு லைஃப்பை வந்து இது பண்ணிடுறோம். இப்போ அன்புராஜ் தோழோட லைஃப்பை சொல்கிறோம்னா அதில் வந்து பொலிட்டிக்கலாக நம்ம நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ண முடியும். ஸோ என்னென்னா நம்ம இதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணோம்னா அந்த மாதிரி கதைகளை டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த கதை எடுத்து ஐ மீன் ரிலீஸ்க்கு அப்புறம் சில விஷயங்கள் உங்களுக்கு வந்திருக்கும்ல, அதில் ஆச்சரியம் மூட்டக்கூடிய ஒரு ஒரு ஃபோன் கால் நிறைய இருக்குது. பட் ஒரு இதை மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு பொண்ணு எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து டிஎம் பண்ணாங்க, துபாயில் இருக்காங்க அந்த பொண்ணு. சீரீஸ் வந்து அந்த ட்ரெய்லர் எல்லாம் இது பண்ணிட்டு, சார் வந்து சும்மா ஒரு இன்ஃபர்மேஷன் கூட ஷேர் பண்ணிக்கணும் ரொம்ப பர்சனலாக சொல்லுங்கள் அப்படின்னப்போ,
லிங்கம் கடைசியா ஜெயிலில் இருந்தப்போ அவங்களோட அப்பா வந்து ஜெயிலில் இருந்திருக்கிறாங்க. அவங்க வந்து கன்னியாகுமரி பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம். அவங்க அப்பா வந்து ஏதோ அடிதிரிக்கு சம்தி ஏதோ பிரச்சனையில் போயிருக்கிறாங்க. அப்போ ஒரு சொல்லி அழுவறான், என் ஊரில் பெரிய பிரச்சனை. அவங்க வந்து ஒரு தலித் கம்யூனிட்டி. ஊரில் இருக்க எல்லாருமே அவங்கள வந்து ரொம்ப கம்யூனலாக எல்லா விதமாக அவங்கள வந்து ரொம்ப குடும்பப்படுத்திட்டு இருக்கிறாங்க. லிங்கத்தோட ஒய்ஃப் வந்து அவரை பார்க்கறதுக்கு ஜெயிலுக்கு வர்றாங்க. இப்போ லிங்கம் சொல்லி, இவர் நமக்கு ரொம்ப வேண்டியவர், ஒரு வீட்டில் ஏதோ பிரச்சனை போல, போய் என்னன்னு பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க எனக்கு கூஸ்பம்ஸ் ஆகுது. இவங்க அவங்க டிரைவர் மட்டும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த ஊருக்கு அந்த வீட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு அவங்க வீட்டில் இருக்கவங்க பேசிட்டு பக்கத்தில் இருக்கவங்கலாம் இவங்க எங்களுக்கு வேண்டியவங்க, எங்கள் சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டு போனதுக்கப்புறம் ஒருத்தர் கூட அந்த ஊரில் அவங்கள இன்னைக்கு வரைக்கும் அவங்கள வந்து யாரும் வந்து தொந்தரவு பண்ணுறதுக்கோ டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கோ ஒரு நாளில் ஒருத்தர் லைஃபே மாறிடுது. இது எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ பெரிய விஷயம். இதை வந்து என்னன்னா சீரீஸ்லாம் வந்ததுக்கப்புறம் துபாயில் எங்கேயோ இருக்கிற ஒரு பொண்ணு கூப்பிட்டு இப்படி ஒன்று நடந்துச்சு, நான் அவங்க அப்பாட்ட பேசணுமானா நான் இருங்க அப்பாட்ட பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பேசுறதுக்கு யோசிக்காரு என்கிட்ட. ஒருவேளை இப்போ நம்ம போய் பேசி நம்ம பேர் ஏதாவது வெளியே தெரிஞ்சுட்டா நாளை பின்னாடி நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு. ஆனால் என்னன்னா இது இப்போ இருக்கு இல்லையா, இப்போ நீங்கள் கேட்டீங்களா லிங்கம் யாருன்னு கேட்டீங்க இல்லையா, இதான் லிங்கம். நைஸ். அவங்க அதுமாரி அவங்க ஒய்ஃப் வந்து ஃபஸ்ட்டு ஒத்துக்கலை, அதுக்கப்புறம் ரொம்ப சப்போர்ட்டிவாக மாறினதுனால தான் அவங்க வந்து இல்லை உன்னோட தோரணையே மாற்றணும் அப்படிங்கிற விஷயம். இதெல்லாம் சினிமா, அந்த சீன் சினிமாக்காக தான். பட் ஆனால் ஓவர் அண்ட் அவுட் அவங்களோட கேரக்டர் ஆர்க்கு வந்து சினிமாக்காக சில விஷயங்களை மாற்றினதா இல்லை? நிறைய மாற்றலைங்க, சில விஷயங்கள் மாற்றிருக்கோம். மற்றபடி அவங்க அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்கன்னா அவ்வளோ லவ் இருந்திருக்கு, அது ஒன்று. இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் எபிசோடோட கிளைமேக்ஸில் ஒரு கபடி சீன் வருது இல்லையா, அதை அந்த போட்டியை ஆரம்பிச்சு வைக்கிறாங்கல்ல கிறிஸ்டோஃபர் ராஜா, அவர் தான் ஒரிஜினலாகவே கோச்சு. ஓகே, மில் டீமோட கோச் அவர் தான் ஒரிஜினல் கோச்சு. நாங்கள் தேடி போய் அவரை பார்த்து அவர் நிறைய எங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன்லாம் சொன்னார், நிறைய அந்த ஆத்தென்டிசிட்டிலாம் நிறைய அவர் சப்போர்ட் பண்ணார். அவர் வந்து சில செய்திகள் எங்கிட்ட பகிர்ந்துக்கிட்டார். லிங்கத்தோட திருமணத்துக்கு அப்புறம் வந்து இவரை வந்து பார்த்துட்டு போனது, கபடி விளையாடுறதுக்காக போன விஷயங்கள்லாம் வந்து பகிர்ந்துக்கிட்டாரு. அதெல்லாம் ரொம்ப நல்ல மெமரியாக இருந்தது. அதான் சொல்றீங்களா, கபடி லைஃப்னு எடுத்துக்கிட்டு லிங்கத்தோட அவரோட லைஃப்ல இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிச்சா ஏன்னா இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு இருக்கும். இல்லை அப்படிதான் இருக்கு. ஏன்னா நீங்கள் இப்போ ஒரு விஷயமா சொல்லும்போது இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு, வைலன்ஸை மட்டும் காமிச்சிட்டோமே அப்படிங்கிற ஒரு இல்லை. இப்போ என்னன்னா உங்களுக்கு பெரிய கதை இல்லை எனக்கு 2 சீசனாக நம்ம சொல்லி ஆகணும். அப்போ இது லிங்கத்தோட கதை மட்டும் இல்லைங்க, இது வந்து லிங்கம் பேரை சொல்லிடக்கூடாது, லிங்கம் திருன்னு 2 பேரோட கதை இது. இப்போ நான் ரொம்ப கான்செப்ட் பண்ணாங்க, இவரை ஒருத்தோட கதையை நான் எடுத்திருந்தேன்னா இந்த கதையை கம்ப்ளீட்டாக வேறையாக அப்ரோச் பண்ணியிருப்பேன். எனக்கு 2.5 மணி நேரத்துக்கு படமாக சொல்றதுக்கு அந்த கதை போதுமே. இப்போ இதில் ஒரு இவ்வளோ பேரோட லைஃப் நம்ம சொல்ல முடியுது இல்லையா. இப்போ அந்த ஃபேமிலி, இந்த ஃபேமிலி, நண்பர்கள், கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ்னு இவ்வளோத்தையும் நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு ஸ்போர்ட்ஸ் கதை மட்டுமே சொல்லணும்னா நான் இவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணிக்கவே மாட்டேன். ரொம்ப கேஷுவலாக க்ளீனாக ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் கதையோட சூப்பராக சொல்லிட்டு போயிடுறேன். புரியுது. திருவை பற்றி ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, அதாவது அந்த பொய்யான கேஸ் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு, நான் அப்படியே ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா திரு வந்து கீழே பஞ்சாயத்து நடந்துகிட்ருக்கும், மேலே வந்து ஒரு சம்பவம் பண்ணிகிட்டு இருப்பார். அடுத்து இங்கே பூர்ணிமா ரவிக்கும் அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்காக தான் இருந்திருப்பார். திருவோட கேரக்டர் ஆர்க்கை வந்து அப்படி டிசைன் பண்ணது மேபி இந்த ஸ்டோரியை கேட்டதுக்கு அப்புறம் அப்படி டிசைன் ஆனிச்சா இல்லை எப்படி? இல்லை, இதை ஒரு ஃபில்மியான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சினிமாக்காக. அதாவது எனக்கு அதுலேயும் 100% உண்மை தெரியல அந்த கேரக்டர் உண்மையில அந்த விஷயத்தில். அப்படின்னா ஒரு சிலர் ஆமா இல்லை, அது 3 விதமாக நீங்கள் சொன்னீங்க. நான் என்னன்னா அந்த 2 விஷயத்தாண்டி வேற எங்கேயுமே அவர் அந்த மாதிரி இருக்க மாட்டாரு. ஃபர்ஸ்ட் ஏன் வைக்கிறோம்னா அந்த கேரக்டரை வந்து அவர் ரொம்ப எதை பத்தியும் கேர் பண்ணாத ஒரு ஆள் அப்படின்னு வைக்கிறோம். இங்க ஏன் வைக்கிறோம்னா இங்க வந்து அவன் சீண்டப்படுறது ஈகோ தான். நீ என்னைய அப்படி பண்ணல அப்படின்றது ஒரு ஈகோ தான் அப்படின்னு அது நடக்குது. ஆனா என்னன்னா அந்த மொமெண்ட் வரைக்கும் 2 பேரும் ரொம்ப லவ்வோட தான் அது நடந்திருக்கும். நான் இந்த சீன் ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய டிஸ்கஷன்லாம் வந்துச்சு. ஒரு பிரசாந்த் எல்லாருமே கூட என்னன்னா இவன் நல்ல எடிட்ல வந்து எடிட்டர் கேட்டிருந்தான் கடைசி ரிலீஸ்க்கு 4 நாள் முன்னாடி, ஏங்க அது தெளிவாக ஒன்று சொல்லுங்க, இவன் நல்லவனா கேட்டானே. ஒரு ஷார்ட் இருந்துச்சு, அந்த ஷார்ட்டை வந்து இது பண்ணும். அவர் எனக்கு அந்த ஷார்ட் வைக்கல உடன்பாடு இல்லை, பிரசாந்த் வந்து வைக்கணும் அப்படின்னாரு. இப்போ நான் தூக்கிட்டேன். இப்போ கடைசியாக அது இல்லை அந்த ஷார்ட். அந்த பொண்ணு கேட்குறா இல்லையா, இப்போ என் கூட பழகுனது இதெல்லாம் என்ன எல்லாம் நடிப்பான்னு கேட்குறப்போ அவர் சட்டை எடுத்து மாட்ட போவார்ல, அங்கே போய் சிரிப்பார். அந்த ஷார்ட்டை வந்து வச்சுட்டா அவன் உண்மையிலே தப்பான ஆளாயிடுறான். ஆமாம் பிளான் பண்ணி தான் பண்ணுன்ற மாதிரி ஆயிடுது. சிரிக்கிறப்போ என்னன்னா ஈவில் ஆயிடுறது. அந்த ஷார்ட் எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தா அவன் வந்து இதுவாக தான் சொல்லுவான். அதெல்லாம் கடைசி சொல்லுவாப்ல, இருடி பொறுமையாக பேசுவோம் அப்படின்னு தான் சொல்லுவான். ஆமா, அடுத்த சீன்ல பேசும்போது ரொம்ப நார்மலாக தான் பேசுவாங்க. ஆனா என்னன்னா அந்த மொமெண்ட் வந்து மறுபடியும் நல்லவனா கெட்டவனான்ற இடத்துக்குள்ள போல.
நிஜமாவே நான் அந்த இடத்துல இருந்தா நான் அப்படிதான் கேட்பேன். 2 பேரும் செக்ஸ் வச்சுட்டு உடனே கல்யாணம் பண்ணிக்கணுமான்னு கேட்கிற ஆள் தான். ஏன்னா நம்ம அப்படிதான் பழக்கப்படுத்திட்டு இருக்கோம். நம்மளோட மைண்ட் செட்டா நம்மளோட லைஃப் வந்து நமக்கு அப்படிதான் பழக்கப்பட்டிருக்கும். 2 பேரும் வந்து ஒரு உறவுல இருந்தா நம்ம வந்து உடனே திருமணம் பண்ணிக்கணும்ன்றது தான். அப்படி ஒருத்தன் ஏன் இருக்கணும்னு நினைச்சா என்ன தப்பு? அப்படி ஏன் இருக்கணும்? அப்படி அதாவது அப்படி கல்யாணம் பண்ணி கட்டாயமா என்னன்னு ஒரு கேள்வி கேட்கறது இருக்கு இல்லையா? அதுல தப்பு இல்லைன்றதுதான் ஆக்சுவலா விஷயம். அது என்னன்னா இங்க இருக்க பொது புத்தியில அப்படி ஒருத்தர் இருந்தானா வந்து பிளே பாய், அவன் கெட்டவன்ற ஒண்ணு சொல்லப்பட்டிருக்கு. அதை டிஸ்கஸ் பண்றதுக்கான கதை அது இல்ல. நம்ம இந்த கான்வர்சேஷன்ல அது பெருசா டிஸ்கஸ் பண்ண முடியாது. பட் அந்த கேரக்டர் பொறுத்த வரைக்கும் அது எதையுமே கேர் பண்ணாத ஒரு கேரக்டர் தான். லைஃப்ல எல்லாமே வந்து ஜாலியா இருக்கக்கூடிய தான் உண்டு தன்னோட லைஃப் உண்டுன்னு ஜாலியா இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவன் ஃபீல் பண்றான். அதனாலதான் நடுவில் வந்து 2 ஷாட் இருக்கும். அவளை நினைச்ச எமோஷனா இருந்து தென் அவன் போய் பேசுறான் அப்படின்றது வந்து என்னன்னா அந்த கேரக்டர் அந்த லவ் புரிஞ்சுக்கிட்டான்றது தான். ஓகே ஓகே. அதுதான் ஆக்சுவலாக ஃபைனலாக அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் போனதும் ரொம்ப நீட்டாக தான் இருந்துச்சு. ஏதோ அப்ரூவ்டாக கட் பண்ணி அடுத்து நவுருவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. இறுதியாக ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, படம்லாம் எடுத்தாச்சு, ரிலீஸ் பண்ண போகிறோம், பயம் இருந்துச்சா? ரிலீஸை பற்றி பயம் இல்லை, இதனால என்ன ஆகும் அப்படின்னு. இல்லைங்க, எனக்கு இல்லை. ஒன்று யாராவது வந்து பேசுவாங்களா வைப்பாங்களா, அப்படியே வந்து பேசினா சிலர் பேசினாங்க, மிரட்டுற மாதிரி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். மிரட்டுறது தான், ஆனால் மிரட்டுற மாதிரி இல்லை. வார்னிங் அதான் அது வார்னிங் மிரட்டுறது அப்படின்னா இப்படி பண்ணிருக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம், நீ எப்படி இதெல்லாம் பண்ண போச்சு அப்படின்ற ஒரு இதெல்லாம் இருக்கு. நான் சிரிச்சுட்டே ஜாலியானே உடனே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அதை டீல் பண்ணிட்டேன். எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு, என்னன்னா நமக்கு தெரியாம கூட யாரையும் வந்து தப்பா வந்து இதுல வந்து போர்ட்ரே பண்ணிடக்கூடாதுன்ற இருந்துச்சு. அது இல்லைன்றப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா அப்படி இதுல வந்து இப்ப வந்ததே என்னன்னா இது ரொம்ப காமெடியான இதுவாக தான் வந்துச்சு. இது எப்படி நான் பண்ணதெல்லாம் அவர் பண்ணதான் நீங்க காட்டலாம், இது வந்து இப்படியான சில விஷயங்கள்லாம் வந்துச்சே ஒழிய எங்களை நீ தப்பா காட்டிட்ட அவரை நீ சரியா அப்படி வந்து யாருமே வரல. நைஸ் நைஸ் நைஸ். ரொம்ப நன்றி, உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நல்ல கான்வர்சேஷன். ஏன்னா யூஷுவல் கொஸ்டின்ஸ் இல்லாம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா நிறைய விஷயங்கள் பேசணும். நன்றி நன்றி நன்றி. சீக்கிரமே 2வது பாகத்துக்காக காத்திருக்கேன். அது வந்து எங்கேருந்து யார் பக்கத்துலேருந்து வருது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். நிச்சயம். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.